கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். கடந்த மாதங்களில், ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நீங்கள் எந்த நோக்கத்தோடு கூட கவலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ணீரில் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக உங்களுக்கு மாற்றி தர வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டதான ஒரு நிலைமையில் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த மார்ச் மாதத்திலும் கூட அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாக, நம்மை எல்லா தீமைக்கும் இருந்து விலக்கி காக்கும்படியாக தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஏசாயா 61:9 சொல்கிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சங்கதி என்று அறிந்து கொள்வார்கள். உங்களை பார்க்கிற யாவரும், கர்த்தருடைய ஜனமாகிய உங்களை பார்க்கிற யாவரும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வாதம் பெற்ற சங்கதி என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வாதம் பெற்ற சங்கதி என்று எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதத்திலே மற்றவர்கள் உங்களை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், அநேக துக்கமான காரியங்களை சந்தித்த அந்த பாதையிலே வந்திருக்கலாம். ஆனால் எல்லா துக்கங்களையும் மாற்றி உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார். நெடுநாட்களாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டியது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வார்த்தையின்படியாக வேண்டியது உங்களை தேடி வருகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. எதை குறித்து கலங்காதீங்க. The situation is wrong. உங்களுடைய சூழ்நிலைகள் தவறாக இருக்கலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அடுத்து என்ன நிலைமைனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நினைத்தால் எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க கடவர். உங்களை அணைத்து அவர் உங்களை முத்தம் செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிவிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த அருமையான நாளிற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிறது இயேசப்பாவோட கிருபை. எத்தனையோ மரணங்கள் இருந்த பொழுதும், எத்தனையோ மரணங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்த பொழுதும் தேவன் நம்மை ஜீவனோடு வைத்தாரே. அந்த நல்ல தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் சீக்கிரத்தில் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த வசனத்தின்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் திரும்பவும் வாசிக்கிறேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சங்கதி என்று அறிந்து கொள்வார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, என்ன கவலையின் மத்தியில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும் தகப்பனே. அவர்களை மாற்றி ஏசப்பா உங்கள் கண்ணீருக்கு தக்கதான ஏசப்பா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக தகப்பனே. கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் பட்டு கொண்டிருக்கிற எல்லா துன்பங்களையும் மாற்றி கர்த்தர் அவங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்கின்ற உங்களுடைய விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.